நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசமே குரு சரணயுக்மௌ திருதரசௌ பவக்ஷேத்ர ப்ராப்தௌ கரமபி தே பூஜன விதௌ பவல்மூர்த்யா லோகே நயன மததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. மூன்றாவது தசகத்தில் இருக்கக்கூடிய இந்த 7வது ஸ்லோகத்தினுடைய நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்களை குருவாயூர்ல நடக்கக்கூடிய காலை முதல் இரவு வரை உதய அஸ்தமனமாக என்னென்ன சேவைகள்லாம் குருவாயூரப்பன் ஏத்துக்கிறாரோ, எந்த பிரசாதங்களை எல்லாம் அவர் ஸ்வீகரிக்கின்றாரோ, அந்த வைபவங்களை எல்லாம் நம்ம விவரமா அனுபவிச்சுட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த பகுதியில பகவானுடைய எந்த திருக்கோயிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனத்தை நம்ம அடைய போறோம்? நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு கோயில் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில். இது அமைந்திருக்கக்கூடிய இடம் சென்னையில் கிண்டியிலிருந்து போரூர் செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே உள்ளது ராமாபுரம். இந்த ராமாபுரத்திலே உள்ளது பஜனை கோயில் தெரு. இந்த தெருவினுடைய பெயர் பஜனை கோயில் தெரு என்று அமைந்திருப்பதாலேயே இங்கு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் ஒரு காலத்தில் பஜனை மடமாக இருந்து இங்கு அழகாக ராஜகோபால சுவாமியுடன் ருக்மிணி சத்யபாமா எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு படத்தை வைத்து பூஜை செய்து பஜனைகளை நடத்தி பின்பு இதை ஆலயமாக எழுப்பியிருக்கின்றார்கள். ஆம், பஜனை கோயில் தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் இருந்து நாராயணிய ஸ்ரவணத்துடன் திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது சுமார் 80 வருடம் பழமையானதாக இது அமைந்துள்ளது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். இங்கே நாம் உழைய எத்தனைக்கும் போது நுழைவதற்காக உள்ளே நாம் இந்த கோயிலை சற்றே நோக்குகின்றோம். பெரிய கோபுரங்கள் இல்லை, ஆனால் முகவாயிலே இங்கு ஒரு சுதை வடிவத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ராஜகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனம் தான் இங்கு இருக்கக்கூடிய மூலவருடைய ஒரு திவ்ய தரிசனமும் என்று கூறுகிறார்கள். மூலவரை நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் இங்கு இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியை நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அவர் நின்ற திருக்கோலத்திலே ருக்மிணி ஒருபுறம் வலது கையிலே தாமரை பூவை வைத்திருக்க, இடதுபுறம் சத்யபாமா பிராட்டியானவள் சௌகந்திகா புஷ்பத்தை தன்னுடைய இடது கையிலே வைத்திருக்க, நடுவிலே கம்பீரமான நின்ற திருக்கோலத்துடன் இருவரையும் அணைத்துக் கொண்டு ஸ்ரீ ராஜகோபால சுவாமியானவர் நமக்கு சேவை சாதிக்கின்றார். அந்த முகவாயிலை நாம் தரிசித்துக் கொண்டே சற்றே நாம் நோக்குவோமே ஆனால் பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆஞ்சநேயருடைய சுதை வடிவத்திலே நாம் தரிசிக்கின்றோம். இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் பெரிய மூர்த்தியாக தனக்கே உண்டான கம்பீரத்துடன் மேலே குடையானது அமைக்கப்பட்டிருக்க, 10 விரல்களிலும் அழகிய ஒரு மோதிரத்தை அணிந்து கொண்டு 2 கைகளையும் தான் கூப்பிய விதமாக எதிரே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சி. இதோ இடுப்பிலே தன்னுடைய வஸ்திரத்திலே அவர் தன்னுடைய கதையை சொருகிக் கொண்டிருக்க, அவருடைய கணுக்கால்களிலே அழகான ஒரு மணியானது கட்டப்பட்டிருக்க, ஒரு பக்த ஆஞ்சநேயனாக ஆஞ்சநேய சுவாமி இங்கு அமைந்திருக்க, அவருடைய சுதைக்கு கீழே அழகான ஆஞ்சநேயனுடைய ஒரு சன்னதியும் இங்கு அமைய பெற்றிருக்கின்றது. இந்த ஆஞ்சநேயனுக்கு முன்னால் ஒரு பெரிய திருவடியான கருடனுடைய ஒரு சன்னதி. ஆம், ராஜகோபால சுவாமி, அவருக்கு எதிரே பெரிய திருவடியான கருடன், அவருக்கு பின்னால் சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி. கருடனும் அழகாக கைகூப்பிய வண்ணம் பெரிய திருவடியாக வஸ்திரங்களை தாங்கிக் கொண்டு நாக ஆபரணங்களோடு இங்கு இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியை தரிசித்துக் கொண்டும் வரக்கூடிய நம்மை கைகூப்பி வரவேற்கின்றாரோ என்ற பக்திபாவத்துடன் நாம் உள்ளே நுழைய எத்தனிக்கின்றோம். ஒரு புறம் அழகான கருடன், மற்றொரு புறம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இரு யானைகள் இங்கு அழகாக நாம் உள்ளே நுழையும் போது நம்மை வரவேற்க, இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆலயத்தை நாம் வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அந்த பாவத்தோடு
நம்முடைய மனக்கண்ணால் இப்போது குருவாயூருக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜா கிரமங்களை எங்கே நாம் நிறுத்தினோம் என்பதை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். கரமபிச்சதே பூஜனவிதௌ என்று நாராயண பட்டத்திரி ஒரு சிறிய வரியிலே இங்கு நடக்கக்கூடிய விவரங்களை சொன்னதை அங்கு இருக்கக்கூடிய ஒரு 92 வயது நம்பூதிரியானவர் ஸ்புரித்து அவர் நமக்கு கூறிய விஷயங்களை எந்த புஸ்தகத்திலும் வியாக்கியானங்களிலும் இல்லாததை நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பக்தர்களே கண்டிப்பாக இது குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காலை 3 மணிக்கு குருவாயூரப்பனுடைய நடை என்று சொல்லக்கூடிய வாசற் கதவானது திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், அந்த நல்ல எண்ணெய் அபிஷேகம், வாகைச்சார்த்து பொடியிலே அபிஷேகம், மலர் நைவேத்தியம், முக அலங்காரம், சூரியனை வரவேற்கக்கூடிய எதிர் சேவை, பாலபிஷேகம், நவதானியத்தால் செய்த நவ கும்ப அபிஷேகம், அதற்கு முன்னால் நடந்த உத்தமமான ஒரு ஸ்ரீவேலி, பந்தீரடி பூஜை என்று உச்சி வேளையிலே 12 அடிகள் சூரியனுடைய நிழல் படும்போது அந்த பூஜையானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற வைபவம் வரை காலையிலிருந்து ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்திலே உச்சி பூஜை வரை நாம் தரிசனத்தை செய்து கொண்டே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வைபவங்களை எல்லாம் குருவாயூரிலே மூலமூர்த்திக்கு நடத்துகின்றார்கள். அதற்கு நாம் அதை சென்று படமெடுப்பதற்கு கண்டிப்பாக நமக்கு எந்த மூலமூர்த்தியிடத்திலும் கண்ணனுடைய குருவாயூர் கோயிலிலே அனுமதி இல்லை. அதனால் அதே குருவாயூரப்பனுடைய ஒரு திருவுள்ளம் சென்னை நங்கநல்லூரிலே அமைந்திருக்கக்கூடிய உத்தர குருவாயூரப்பன், அந்த கோயிலுடைய உற்சவ மூர்த்தி நம்பேல் உள்ள கருணையால் நீங்கள் சொல்லும் அத்தனை அலங்காரங்களுக்கும் உங்களுக்கு நான் திவ்ய தரிசனத்தை தனியாக தருகின்றேன் என்ற கருணையுடன் அவனுக்கு அலங்காரம் செய்து அங்கு நடக்கக்கூடிய பூஜைகளை உத்தர குருவாயூரப்பனுடைய அலங்காரத்தோடும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, பகவானுக்கு உச்சி பூஜையானது ஆரம்பித்து விட்டது குருவாயூர் கஷேத்திரத்திலே. அந்த பூஜை நடக்கும் போது என்ன விசேஷம்? குருவாயூரிலே பிரசாதமாக அளிக்கப்படுவது விசேஷமான பால் பாயசம். அந்த உச்சி பூஜை முடிந்தவுடன் குருவாயூரப்பனுக்கு பிடித்ததும் இந்த பால் பாயசம் தானாம். பகல் 12 மணிக்கு எப்போது உச்சி பூஜையிலே பால் பாயசத்தை எடுத்து வருவார்கள் என்று உன்னிகிருஷ்ணனான குருவாயூரப்பன் காத்து கொண்டிருப்பான் என்று இங்கே கூறுகிறார்கள். அத்யாஸ்ரமி என்பவர் ஆரம்பித்து வைத்த இந்த உச்சி பூஜைக்கு முன்னால் அங்கு ஒரு பிராமண போஜனத்தை செய்துவிட்டு குருவாயூரப்பனுடைய கதவை சார்த்திக் கொண்டு இந்த உச்சி பூஜையானது நடைபெறுகின்றது. இந்த பூஜையின் போது இவனுக்கு இந்த பால் பாயசம் முக்கியமான நைவேத்தியமாக அளிக்கப்படுகின்றது. பால் பாயசத்தை தவிர வரிசையாக பலவிதமான நைவேத்தியங்கள் நாமே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. பால் பாயசம் மட்டுமல்ல, திருமதுரம் என்ற ஒரு அழகான பிரசாதம் நைவேத்தியமாக அளிக்கப்படுகின்றது. பாலடை பிரதமன், ரெட்டி பாயசம், பிழிஞ்ச பாயசம், வெள்ள பாயசம், கதலி பழம், வெண்ணெய், வெள்ளை சர்க்கரை. அத்யாஸ்ரமி சொன்னதால் எப்பவுமே எனக்கு எல்லா பூஜையிலேயும் ஒரு உருளியிலே வெள்ளை சாதத்தை வைக்க வேண்டும் என்று குருவாயூரப்பன் உத்தரவிட்ட அந்த வெள்ளை சாதம் இவ்வளவும் இந்த பூஜையிலே குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியமாக அளிக்கப்படுகின்றதாம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையிலே இங்கு தயாரிக்கப்பட்டு விவிதமான ஒரு வகைகளிலே பகவான் பலவிதமான ருச்சிகளோடு அதை அனுபவிப்பைதான் இந்த உச்சி பூஜையினுடைய ஒரு விசேஷம். பால் பாயசம் என்று நாம் குறிப்பிட்டோமே, குறைந்தபட்சம் குருவாயூரப்பனுக்கு சாதாரண நாட்களிலே தினமும் 1000 லிட்டர் பால் பாயசத்தை அவன் ஸ்வீகரிக்கின்றான் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். சரி, இந்த பால் பாயசத்தை எவ்வாறு செய்கின்றார்கள்? நாம் சற்றே யோசிக்க வேண்டும். இந்த பால் பாயசம் ருசியாக இருப்பதால் குருவாயூர் பால் பாயசத்தை தங்களுடைய வீட்டிலே செய்ய வேண்டும் என்றும், அந்த பால் பாயசத்தை செய்பவர்களை வைத்தே செய்ய வேண்டும் என்றும் எவ்வளவோ பேர் இதுவரை முயற்சி எடுத்தும் கூட குருவாயூரப்பன் தான் நைவேத்தியத்திலே உச்சி பூஜையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பால் பாயசம் போன்று வெளியிலே அது அமையவில்லை என்பதுதான் குருவாயூரப்பனுடைய பிரத்யட்சமான அருளை இந்த பிரசாதத்திலே நமக்கு காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, 1000 லிட்டர் பாலை காய்ச்ச வேண்டுமானால்
குறைந்தபட்சம் நம்முடைய வீடுகளிலே எவ்வளவு அவகாசம் ஏற்படும் அதை நாம் யோசித்து அவரவர்கள் தீர்மானப்படி அதை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் குருவாயூரப்பனுடைய அருள் இருக்கின்றதே, இந்த 1000 லிட்டர் பால் பாயசத்தை தயாரிப்பதற்கு சாதாரணமாக குருவாயூர் கோயிலிலே 1.5 மணி நேரத்தை தான் குருவாயூரப்பன் எடுத்துக் கொள்ளுகின்றான் என்பது ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த பாலை அவனுக்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோசாலையிலிருந்து எடுத்து வந்து பெரிய உருளியிலே அதை சேர்த்து 6 பேர்கள் 6 இடத்திலே நின்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நாராயண சரசிலே சுத்தமாக தான் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து ஆச்சார நியமத்துடன் அந்த பாலை கிளறுவதால் 1.5 மணி நேரத்திலேயே அது சீக்கிரமாக அந்த பாயசத்தின் பக்குவத்திற்கு வருவதற்கு குருவாயூரப்பன் அவர்களுக்கு பரிபூர்ணமான அருளை வழங்குகின்றான். அது மட்டுமல்ல பக்தர்களே, இந்த பால் பாயசத்தை காய்ச்சுவதற்கு இவர்கள் விறகை பயன்படுத்துவதற்கு குருவாயூரப்பன் அனுமதிப்பதே இல்லையாம். விறகு கிடையாது. ஏன்? ஒரு விறகை பயன்படுத்தினால் அது பாது காய்ந்து இருந்தால் மறுநாள் பால் பாயசத்திற்கு அதே விறகை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு அது தோஷமாகி விடுமாம். ஒரு பிரசாதத்திற்காக காய்ந்த விறகை மற்றொரு நாள் எடுக்கக்கூடாது. அப்போது தீ எங்கிருந்து வருகிறது? தேங்காய் மட்டைகளை அடுக்கி அந்த தேங்காய் மட்டைகளை எரிய வைத்து அதன் மூலமாக இந்த பால் பாயசத்தை காய்ச்சுகின்றார்கள். தேங்காய் மட்டைகள் எரிந்தவுடன் அது தூக்கி எரியப்பட்டுவிடும். மறுபடியும் அதை உபயோகிப்பதற்கு கண்டிப்பாக எந்த விதமான சிந்தனையும் இல்லை. ஆனால் நம் வீட்டிலே ஒரு தேங்காய் மட்டையை கொளுத்தினாலே புகை வீடு முழுவதும் சூழ்ந்துவிடும். ஆயிரக்கணக்கான தேங்காய் மட்டைகளை 1000 லிட்டர் பாலுக்காக இங்கு காய்ச்சும் போது சிறிதளவு கூட குருவாயூரப்பன் கலர்புவதற்கு சிரமத்தை ஏற்படுத்தி புகையை ஏற்படுத்துவது இல்லை என்பதுதான் இங்கு அதிசயத்தக்க ஒரு பெரிய விஷயமாக அமைகின்றது. அவ்வாறு அங்கு இருக்கக்கூடிய தேங்காய் மட்டையிலே 1.5 மணி நேரத்திலே காயப்பட்ட இந்த பால் பாயசத்திலே பச்சை கற்பூரத்தை சேர்ப்பதில்லை, குங்குமப்பூவை சேர்ப்பதில்லை, ஏலக்காயை சேர்ப்பதில்லை. சேலம் சர்க்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை சர்க்கரையை மாத்திரம் சேர்த்து கிளறுகிறார்கள். ஆனால் நாம் சாப்பிடும் போது அதிலிருந்து குங்குமப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இத்தனை வாசனையும் அது எங்கிருந்து வருவதில்லை என்று தெரிவதில்லை. எங்கிருந்து வருகின்றது? குருவாயூரப்பன் அதை அனுகிரகித்து கடாட்சித்து அனுப்புவதால் இத்தனை விசேஷமாக அமைகின்றது. இதோ அந்த பால் பாயசத்தை தான் பருகி உச்சி பூஜையிலே மற்றும் வரக்கூடிய பிரசாதங்களை குருவாயூரப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அது என்ன மற்ற பிரசாதங்கள் என்பதை அடுத்த பகுதியிலே இந்த உச்சி பூஜையின் மகிமையோடு இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தரிசனத்தோடு நாம் அனுபவிக்கலாம்.